வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் செப்டம்பர் 5 மற்றும் 6ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோடைய நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃபாக டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதெல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதுலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் கரண்ட் அஃபேர்ஸ் குவிசஸ் நடத்திட்டு வரோம். நீங்களுமே ஜாயின் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 2025 தேசிய அளவிலான சிறந்த உயர்கல்வி நிறுவனங்கள் பட்டியலில் முதலிடம் பிடித்த மாநிலம் எது? இதற்கான ஆன்சர் தமிழ்நாடு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 10வது தேசிய உயர்கல்வி நிறுவனங்கள் தரவரிசை இந்த ஆண்டுக்கானது வெளியிட்டிருக்காங்க. இதில் ஒட்டுமொத்த பட்டியலில் முதலிடம் பிடித்தது நம்ம தமிழ்நாடு தான். அதாவது சிறந்த 100 கல்வி நிறுவனங்கள் அது இந்த பட்டியலில் எடுத்திருக்காங்க. அதில் 17 நிறுவனங்கள் நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்குது. அப்படி பார்க்கும்போது இந்தியாவிலேயே அதிகமாக எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்குது. 2வது இடத்துல இருக்கிறது மகாராஷ்டிரா, 3வது இடத்துல இருக்கிறது உத்தரப்பிரதேசம். அதே நேரம் சிறந்த உயர்கல்வி நிறுவனம் அப்படிங்கிற பட்டியலில் முதலிடம் பிடித்தது ஐஐடி மெட்ராஸ். ஓகே, அடுத்தது சிறந்த பல்கலைக்கழகம் அப்படிங்கிற பட்டியலில் முதலிடம் பிடித்தது ஐஏஎஸ்சி. ஐஏஎஸ்சி அப்படின்னா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அப்படிங்கிறது. இது பெங்களூரில் தான் இருக்குது. அதே நேரம் சிறந்த ஆராய்ச்சி நிறுவனம் அப்படிங்கிற பட்டியலையுமே இதே நிறுவனம் தான் இடம்பெற்றிருக்கு. ஐஏஎஸ்சி பெங்களூரு நிறுவனம் தான். அதுக்கப்புறம் மாநில அரசுக்கு கீழே இருக்கிற பல்கலைக்கழகம், இதில் 2ஆம் இடம் நம்ம அண்ணா பல்கலைக்கழகம் பெற்றிருக்கு. முதலிடம் பெற்றது கொல்கத்தாவுடைய ஜதாவ்பூர் பல்கலைக்கழகம் அப்படிங்கிறது. அடுத்தது இந்த நிர்வாகம் தொடர்பான கல்வி நிறுவனம். நிர்வாகம் அப்படின்னா இந்த எம்பிஏ எல்லாம் படிக்கிறாங்கல்ல, அந்த மாதிரிப்பட்ட கல்வி நிறுவனத்தில் இந்திய அளவில் முதலிடம் பிடித்தது ஐஐஎம் அகமதாபாத். ஐஐஎம் அப்படின்னா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது தான். சிறந்த கல்லூரி, இப்போ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிக்கிறாங்கல்ல, அதில் அந்த கல்லூரி இருக்குல்ல, அதில் முதலிடம் பிடித்தது இந்து கல்லூரி. இது டெல்லியில் இருக்குது. அடுத்தது சட்டப்படிப்பு, இதில் முதலிடம் பிடித்தது பெங்களூரில் இருக்கிற நேஷனல் லா ஸ்கூல் ஆஃப் இந்தியா யூனிவர்சிட்டி அப்படிங்கிற பல்கலைக்கழகம். அடுத்தது திறந்த நிலை பல்கலைக்கழகத்தில் முதலிடம் பெற்றது இக்னோ பல்கலைக்கழகம். இப்போ ஆன்லைன்லேயே ஓப்பன் யூனிவர்சிட்டியில் டிகிரி படிக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி படிக்கிற ஒரு பல்கலைக்கழகம் தான் இது. இது பார்த்திங்கன்னா புதுடெல்லியில் தான் இருக்குது. இந்த இந்திரா காந்தி நேஷனல் ஓப்பன் யூனிவர்சிட்டி அப்படிங்கிறதான் இந்த இக்னோடைய விரிவாக்கம். அப்புறம் மருத்துவக் கல்லூரியில் இந்திய அளவில் முதலிடம் பிடித்தது எய்ம்ஸ் டெல்லி கல்லூரி. அப்புறம் பொறியியல் கல்லூரியில் இந்தியாவில் முதலிடம் பிடித்தது ஐஐடி மெட்ராஸ். ஓவரால் கேட்டகரியிலேயும் முதலிடம் பெற்றது ஐஐடி மெட்ராஸ் தான். அதே நேரம் பொறியியல் கல்லூரி அப்படிங்கிற பிரிவிலையுமே இந்தியாவில் முதலிடம் பிடித்தது ஐஐடி மெட்ராஸ் தான். இந்த ரிப்போர்ட்டுடைய பேர் NIRF அப்படிங்கிறது. அதோடைய விரிவாக்கம் நேஷனல் இன்ஸ்டிடியூஷனல் ரேங்கிங் ஃப்ரேம்வொர்க் அப்படிங்கிறது. தமிழில் தேசிய அளவிலான உயர்கல்வி நிறுவனங்களின் தரவரிசை பட்டியல் அப்படிங்கிறது தான். இதை வெளியிட்ட அமைப்பு மத்திய கல்வி அமைச்சகம். அடுத்தது இந்தியா முழுவதும் எத்தனை சதவீத அமைச்சர்கள் மீது குற்ற வழக்குகள் உள்ளன? இதற்கான ஆன்சர் 47%. இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்தியாவில் மாநில அமைச்சர்கள், அதுக்கப்புறம் மத்திய அமைச்சர்கள், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்கல்ல, இவங்களில் 47% அப்படின்னு பார்க்கும்போது பாதி பேருக்கு மேலே குற்ற வழக்குகள் இருக்குது அப்படிங்கிறத இப்போ தெரிவித்திருக்காங்க. இந்தியாவில் 302 அமைச்சர்கள் மீது குற்ற வழக்குகள் இருக்குது, அதாவது 47%. இதில் கொலை, ஆள்கடத்தல், பெண்களுக்கு எதிரான குற்ற வழக்குகள் இதுவும் சேர்த்து தான் இதில் நம்ம சொல்கிறோம். இதில் 174 பேர் மேலே தீவிர குற்ற வழக்குகளே இருக்குது. அதே மாதிரி மத்திய அமைச்சர்களில் மொத்தம் இருக்கிற 72 மத்திய அமைச்சர்களில் 29 பேர் மீது குற்ற வழக்குகள் இருக்குது. இந்த ரிப்போர்ட்டை வெளியிட்ட அமைப்பு ADR அப்படிங்கிற அமைப்பு. ADR அப்படின்னா அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸ் அப்படிங்கிறது. தமிழில் ஜனநாயக சீர்திருத்த சங்கம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு. இதில் பாருங்கள், எந்த கட்சி மேலே, அதாவது எந்த கட்சியில் இருக்கிற மாநில அமைச்சர்கள் மேலே அதிகமான குற்ற வழக்குகள் இருக்குது அப்படின்னா அதில் முதலிடம் பெற்றது பாஜக கட்சி தான். அதே நேரம் தீவிர குற்ற வழக்குகள்லையுமே ரொம்ப அதிகமானது யார், எந்த கட்சியில் இருக்கவங்க மேலே இருக்குது அப்படின்னா பாஜக கட்சி மேலே இருக்கவங்களுக்கு தான் இருக்குது. ஓகே, பாஜக கட்சியில் இருக்கவங்க மேலே தான் இருக்குது. அதே நேரம் இதில் பாருங்கள், ஒரு சட்டப்பேரவை இருக்குது, அங்கே இருக்கிற 60% மேலே இருக்கிற அமைச்சர்கள் மேலே குற்ற வழக்குகள் இருக்குது அப்படின்னா அதில் 11 பேரவைகள் அந்த மாதிரி தான் இருக்குது. அதில் நம்ம தமிழ்நாடும் இருக்குது. தமிழ்நாடு, ஆந்திரா, பீகார், ஒடிசா, மகாராஷ்டிரா, கர்நாடகா, பஞ்சாப், தெலுங்கானா, இமாச்சல பிரதேசம், அப்புறம் டெல்லி, அப்புறம் புதுச்சேரி இதெல்லாம் இருக்குது. அதே நேரம் குற்ற வழக்கு எதுவும் இல்லாத அமைச்சர்கள் எந்த பேரவையிலெல்லாம் இருக்காங்க அப்படின்னா ஹரியானா, ஜம்மு காஷ்மீர், நாகாலாந்து மற்றும் உத்தரகாண்ட். அதுக்கப்புறம் இதில் பாருங்கள், நீங்கள் சும்மா பார்த்துக்கிட்டா போதும், இது நம்ம எக்ஸாமில் கேட்குறதுக்கு வாய்ப்பு குறைவு தான். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற அமைச்சர்கள் இருக்காங்கல்ல, அவங்க மேலே எவ்வளோ குற்ற வழக்குகள் இருக்குது, அப்புறம் சொத்து மதிப்பு எவ்வளோ இருக்குது, இதெல்லாம் கொஞ்சம் போட்டிருக்காங்க. ஓகே, அடுத்தது
இந்தியாவில் மிக பணக்கார அமைச்சர் யார்? இதற்கான ஆன்சர் சந்திரசேகர் பெம்மசானி. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் மிக பணக்கார அமைச்சர் யார் அப்படின்னா சந்திரசேகர் பெம்மசானி அப்படிங்கிறவர். இவர் ஆந்திர பிரதேசம் குண்டூர் மக்களவை தொகுதியுடைய எம்பி மற்றும் இவர் வந்து ஒரு மத்திய துணைநிலை அமைச்சராகவும் இருக்கிறார். இவருடைய சொத்து மதிப்பு ரூபாய் 5705 கோடியாக இருக்குது. அதே நேரம் எந்த சட்டப்பேரவையில் அதிக கோடீஸ்வரர் அமைச்சர்கள் இருக்காங்க அப்படின்னா கர்நாடகா சட்டப்பேரவையில் தான் இருக்காங்க. அதே நேரம் எங்கே ரொம்ப குறைவான சொத்து மதிப்பு யாருக்கிட்ட இருக்குது அப்படின்னா திரிபுராவை சேர்ந்த அமைச்சரான சுக்லா சரண் நோதியா. இவருடைய சொத்து மதிப்பு மொத்தமே ரூபாய் 2 லட்சம் மட்டும்தான். இந்த ரிப்போர்ட்டையுமே அதே அமைப்பு தான் வெளியிட்டிருக்காங்க. ஏடிஆர் அப்படிங்கிற அமைப்பு. ஏடிஆர் அப்படின்னா அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸ் அப்படிங்கிறது, தமிழில் ஜனநாயக சீர்திருத்த சங்கம் அப்படிங்கிறது தான். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாமுடைய மெயின்ஸ் எக்ஸாமுக்கு வந்து இலவச டெஸ்ட் சீரிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தமிழ்நாடு போலீஸ் கான்ஸ்டபிள் எக்ஸாமுக்கு ரொம்ப குறைந்த கட்டணத்தில் வந்து நம்ம டெஸ்ட் சீரிஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். இதுலேயுமே நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி பேசி ஜாயின் பண்ணிக்கலாம். அப்புறம் எஸ்எஸ்சி எக்ஸாம், பேங்கிங் எக்ஸாமுக்கு இலவச கிளாஸ் வந்து நடத்துகிறோம். யாருக்குன்னா காலேஜ் ஃபைனல் இயர் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு. இதுலேயுமே ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு ஜாயின் பண்ணி கால் பண்ணி பேசி ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாமுக்காக ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்கு இலவச டெஸ்ட் சீரிஸ் இதுவும் நடத்துகிறோம். இதுலேயுமே ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி பேசி ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்தது, தற்போது எந்த மாநிலத்தை சார்ந்த குகி குழு அரசுடன் அமைதி ஒப்பந்தம் செய்தது? இதற்கான ஆன்சர் மணிப்பூர். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த குகி குழு இருக்குல்ல, இது அரசு கூட அமைதி ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க. அப்போது இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மணிப்பூரில் வன்முறையை கைவிட்டு அமைதி தீர்வுக்கு பணியாற்றுறதுக்காக 2 குகி மற்றும் ஜோ பழங்குடியினர் குழுக்கள் வந்து ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க. இவங்க மத்திய அரசு கூட ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி மணிப்பூர் மாநில அரசு கூட ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க. இதன் மூலமாக தேசிய நெடுஞ்சாலை NH-02 இது வந்து திறக்கப்பட்டிருக்கு. இது இம்பாலிருந்து திமாப்பூர் வரைக்கும் போக்குவரத்தை மேற்கொள்கிற ஒரு நெடுஞ்சாலை. இந்த ஒப்பந்தத்தின்படி இனி என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா இந்த அமைப்புகளுடைய முகாம்கள் வந்து இனி குறைக்கப்படணும் அப்படிங்கிறது தெரிவிக்கிறாங்க. ஏன்னா இந்த அமைப்புகள் வந்து நிறைய இடத்துல வந்து ஆட்கள் எல்லாம் வைத்து ஆயுதங்களெல்லாம் வைத்து முகாம்கள் வந்து வைத்திருக்காங்க. திடீர்னு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா உடனே கலவரத்தில் ஈடுபட்டுருவாங்க, இந்த மாதிரியெல்லாம் பண்ணுவாங்க. அப்போ இந்த முகாம்கள் வந்து குறைக்கப்படணும் அப்படிங்கிறாங்க. அதே நேரம் அவங்களுடைய ஆயுதங்களை எல்லாம் பாதுகாப்பு படையில் வந்து ஒப்படைக்கணும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. நம்ம மத்திய அரசுடைய பாதுகாப்பு படை இருக்குல்ல, அவங்கக்கிட்ட வந்து அவங்களுடைய அந்த குகி அமைப்பு இருக்குல்ல, அவங்களுடைய ஆயுதப்படைகளை வந்து ஆயுதங்களை எல்லாம் வந்து ஒப்படைக்கணும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி இவங்க வேறு எந்த ஒரு ஆயுத குழுவுடையும் தொடர்பு வைத்து கொள்ளக்கூடாது அப்படிங்கிறத தெரிவித்திருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த கிளர்ச்சியாளர்கள் இருக்காங்கள்ல, இவங்களில் வெளிநாட்டினர் யாராவது இருக்காங்களா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ஒத்துழைப்பு வழங்கணும், மத்திய அரசுக்கும் மணிப்பூர் மாநில அரசுக்கும் வந்து ஒத்துழைப்பு வழங்கணும் அப்படிங்கிறத இந்த ஒப்பந்தத்தின்படி நிபந்தனையாக குறிப்பிட்டிருக்காங்க. ஓகே, இப்போது மணிப்பூரில் என்ன தான் பிரச்சனை அப்படின்னா மணிப்பூரில் 2023 ஆண்டு மைத்தேய் சமூகத்தினருக்கும் குகி பழங்குடியினருக்கும் இடையில் கலவரம் ஏற்பட்டுச்சு. அதுக்கு காரணம் என்னென்னா மணிப்பூரில் இந்த மைத்தேய் சமூகத்தினர் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு பழங்குடியின அந்தஸ்து வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. அதற்காக நாகா மற்றும் குகி பழங்குடியின சமூகத்தினர் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இல்லை, நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு தெரிவித்திருந்தாங்க. அதுக்கப்புறம் அது மிகப்பெரிய அளவில் கலவரம் ஆச்சு. 200க்கும் மேற்பட்டவங்க வந்து மரணம் அடைந்தாங்க. அப்புறம் இந்த ஆண்டு பிப்ரவரியில் அந்த மாநிலத்து மீது வந்து பிரசிடென்ட் ரூல், குடியரசுத் தலைவர் ஆட்சியே வந்து அமலுக்கு வந்தது. இப்போ உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னா எந்த ஆர்டிக்கல் மூலமாக மணிப்பூரில் குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்து நடைமுறைக்கு வந்துச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்தது, தற்போது முதல்வர் ஸ்டாலின் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் யாருடைய படத்தை திறந்து வைத்தார்? இதற்கான ஆன்சர் பெரியார். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், பிரிட்டன் நாட்டிற்கு முதல்வர் ஸ்டாலின் வந்து பயணம் மேற்கொண்டிருந்தார். அங்கே அவர் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் தந்தை பெரியாருடைய படத்தை திறந்து வைத்திருக்காரு. அதே மாதிரி பெரியார் குறித்த ஆய்வு கட்டுரை தொகுப்பு நூல், அது வந்து வரலாற்று ஆய்வாளரான இடா வெங்கடாச்சலபதி வந்து எழுதின ஒரு நூல் தான் அதை முதல்வர் ஸ்டாலின் வந்து அங்கே வெளியிட்டிருக்காரு. அடுத்தது, இந்தியாவில் எத்தனை சதவீதம் பேர் இதய நோய்களால் உயிரிழந்துள்ளனர்? இதற்கான ஆன்சர் 31%. இப்போது நம்ம இந்தியாவில் இந்த நோயினால் மரணம் ஏற்படுறவங்களுக்கான காரணங்கள் இதெல்லாம் பற்றி ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. 2021 2023 வரைக்கும் உள்ள அறிக்கை தான் இது. இதில் இந்தியாவில் தொற்றா நோய்களால் உயிரிழந்தவங்களுடைய எண்ணிக்கை வந்து பாதிக்கும் மேலே இருக்குது. தொற்றா நோய்னா இப்போ இந்த இதயம் ப்ராப்ளமு, அப்புறம் பிபி, சுகரு, இந்த மாதிரி ஒருத்தங்ககிட்டேருந்து இன்னொருத்தங்களுக்கு தொற்றாத நோய்கள், இதன் மூலமாக 56.7% வந்து மரணம் அடைந்திருக்காங்க. இந்தியாவில் ஏற்படுற 3/1 இறப்புக்கு இதய நோய்கள் தான் காரணமாக இருக்குது. அதே நேரம் இப்போது
தெளிவான காரணம் தெரியாத மரணங்கள் பெரும்பாலும் 70 வயது அதுக்கு மேற்பட்ட இருக்கவங்களுக்கு தான் ஏற்படுது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும், நம்ம இந்தியாவில் அதிகமான நோய்களால் உயிரிழப்பு முதலிடத்தில் இருக்கிறது இதய நோய்கள். 2வது இடத்துல தெளிவான காரணம் தெரியாத மரணங்கள் இருக்குது. 3வது இடத்துல வந்து சுவாச தொற்றுகள் தான் இருக்குது. இந்த ரிப்போர்ட்டை வெளியிட்ட அமைப்பு இந்திய பதிவாளர் ஜெனரல் மற்றும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆணையர் அலுவலகம். அடுத்தது, அனுதின் சான்குவி ராகுல் எந்த நாட்டின் பிரதமராக தேர்வு செய்யப்பட்டார்? இதற்கான ஆன்சர் தாய்லாந்து. இப்போ தாய்லாந்துடைய பிரதமராக இவர் தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. ஏற்கனவே தாய்லாந்துடைய பிரதமராக பேடோங் டாரன் ஷினவத்ரா அப்படிங்கிறவங்க இருந்தாங்க. அவங்கள வந்து பதவி நீக்கம் பண்ணிட்டாங்க. எதனாலன்னா கம்போடியாவுடைய முன்னாள் பிரதமரான ஹன்சென் கூட வந்து இந்த பேடோங் டாரன் இருக்காங்கல்ல, அவங்க வந்து தொலைபேசி உரையாடல் பண்ணியிருந்தாங்க. அதில் என்ன தெரிவித்திருந்தாங்கன்னா கம்போடியா நலனுக்கு ஆதரவாகவும் தாய்லாந்துக்கு எதிராகவும் அவங்க வந்து உரையாடல் பண்ணியிருந்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ கம்போடியா இங்கே இருக்குது, அப்படின்னா தாய்லாந்து இங்கே இருக்குன்னா ரெண்டுமே பார்டரில் இருக்கிற ஒரு ஏரியா. இப்போ நம்ம இந்தியா பாகிஸ்தான் மாதிரின்னு வச்சிங்களேன். அப்போ இவங்களுக்குள்ளாடி பார்டர் ப்ராப்ளம் எப்போவுமே இருக்கும். கிட்டத்தட்ட வந்து அடிக்கடி சண்டை நடந்துகிட்டே இருக்கும். அப்போது இப்போ தாய்லாந்துடைய பிரதமர் வந்து தாய்லாந்துக்கே எதிராக வந்து பேசியிருக்காங்க. அதனால் இவங்களை விசாரித்து இவங்களை வந்து பதவி நீக்கம் பண்ணிட்டாங்க. இப்போது புதிய பிரதமராக அனுதின் சான்குவி ராகுல் அப்படிங்கிறவரை தேர்வு பண்ணியிருக்காங்க. அடுத்தது, எத்தனை இஸ்லாமிய மாணவர்கள் வெளிநாடுகளில் உயர்கல்வி பயில புதிய திட்டத்தை தமிழக அரசு அறிமுகம் செய்தது? இதற்கான ஆன்சர் 10. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இஸ்லாமிய மாணவர்கள் 10 பேர் வந்து வெளிநாடுகளில் உயர்கல்வி பயில்றதுக்காக புதிய திட்டத்தை தமிழக அரசு ஒன்று தொடங்கியிருக்காங்க. இதில் ஒவ்வொரு வருஷத்துலையும் 10 இஸ்லாமிய மாணவர்கள் வந்து தேர்வு செய்யப்படுவாங்க. இவங்க வெளிநாடுகளில் உயர்கல்வி பயில்றதுக்கு தேவையான நிதியை தமிழக அரசு வந்து ஒதுக்குவாங்க. ஒரு மாணவருக்கு ரூபாய் 36 லட்சம் வந்து ஒதுக்கீடு பண்ணுவாங்க. இதில் ஒருத்தங்க தேர்வு செய்யப்படணும் அப்படின்னா அதில் சில தகுதிகள் இருக்குது. ஒன்று, இதில் வந்து முதுநிலை படிப்பை வெளிநாடுகளில் படிக்கிறதுக்கு தான் நிதியுதவி வழங்குவாங்க. இதற்காக அவங்க இளநிலை பட்டப்படிப்பில் 60% மேலே வந்து மதிப்பெண்கள் பெற்றிருக்கணும். ஒன்று 60% பெற்றிருக்கணும், இல்லை அதுக்கு மேலே பெற்றிருக்கணும். அடுத்தது, அவங்களுடைய குடும்ப ஆண்டு வருமானம் ரூபாய் 8 லட்சத்திற்கு உள்ளாடி இருக்கணும் அப்படிங்கிறத தெரிவிக்கிறாங்க. அதே மாதிரி இவங்களை தேர்வு செய்கிறதுக்காக ஒரு குழு வந்து அமைக்கப்பட்டிருக்கு. அதற்கு யார் தலைமை தாங்குறாங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், சிறுபான்மையினர் நலத்துறை செயலர் தான் தலைமை தாங்குறாரு. அடுத்தது, தற்போது இந்தியா வந்துள்ள லாரன்ஸ் வாங் எந்த நாட்டின் பிரதமர்? இதற்கான ஆன்சர் சிங்கப்பூர். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சிங்கப்பூருடைய பிரதமர் லாரன்ஸ் வாங் அவர்கள் இந்தியாவுக்கு அரசு முறை பயணமாக வந்திருக்காரு. இதில் 5 துறைகளில் இந்தியா மற்றும் சிங்கப்பூருக்கு இடையில் வந்து ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் மும்பையில் ஜவஹர்லால் நேரு துறைமுகத்துடைய 2வது சரக்கு முனையம், இதை கட்டண நிறுவனம் வந்து சிங்கப்பூரை சேர்ந்த SBI இன்டர்நேஷனல் அப்படிங்கிற நிறுவனம். இதை பிரதமர் மோடியும் சிங்கப்பூர் பிரதமரும் சேர்ந்து திறந்து வைத்திருக்காங்க. இந்தியாவுடைய மிகப்பெரிய வெளிநாட்டு முதலீட்டாளர் வந்து சிங்கப்பூர் தான். அதாவது அதிகமான FDI ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குல்ல, அது நமக்கு வந்து சிங்கப்பூர்லேருந்து தான் வருது இந்தியாவுக்கு. அடுத்து முக்கிய தினங்கள் பார்க்கலாம். தேசிய ஆசிரியர் தினம், இது செப்டம்பர் 5ஆம் தேதி. இது சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவருடைய பிறந்த தினம் தான் இது. அவர் 1888ஆவது ஆண்டு செப்டம்பர் 5ஆம் தேதி பிறந்தார். இவர் திருத்தணியில் தான் பிறந்தார். இவர் இந்தியாவுடைய முதல் குடியரசு துணைத் தலைவர். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவுடைய 2வது குடியரசுத் தலைவர் வந்து இவர் தான். இப்போ வந்து நமக்கு இந்தியாவுடைய முதல் குடியரசு துணைத் தலைவர்னா அது இவருன்னு நமக்கு தெரியும். ஆனால் இந்தியாவுடைய 2வது குடியரசுத் தலைவரே இவர் தான் அப்படிங்கிறது நம்மள சிலருக்கு வந்து தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அது வந்து எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அதே நேரம் உலக ஆசிரியர்கள் தினம் வந்து அக்டோபர் 5ஆம் தேதி. அடுத்தது சர்வதேச தொண்டு தினம், இது செப்டம்பர் 5ஆம் தேதி. இது அன்னை தெரசா அவர்களுடைய நினைவு தினம். இவங்க 1997ஆவது ஆண்டு செப்டம்பர் 5ஆம் தேதி மரணமடைந்தாங்க. அன்னை தெரசாவுக்கு நோபல் பரிசு 1979 கொடுத்திருந்தாங்க. அன்னை தெரசாவுக்கு பாரத ரத்னா விருது 1980 வழங்கியிருந்தாங்க. அடுத்தது முக்கியமான ஒரு தினம் தமிழக காவலர் தினம், இது செப்டம்பர் 6ஆம் தேதி. இது 2024ஆவது ஆண்டு தான் தமிழக முதல்வர் ஸ்டாலின் வந்து அறிவித்திருந்தார். எதனால செப்டம்பர் 6ஆம் தேதி அப்படின்னா 1859ஆவது ஆண்டு செப்டம்பர் 6ஆம் தேதி அன்னைக்கு தான் மெட்ராஸ் மாவட்ட காவல் சட்டம் அப்படிங்கிறது நிறைவேற்றம் செய்யப்பட்டது. அதனால தான் இந்த தினத்தை வந்து கொண்டாடுறோம். ரிவிஷன் பார்க்கலாம். 2025 தேசிய அளவிலான சிறந்த உயர்கல்வி நிறுவனங்கள் பட்டியலில் முதலிடம் பிடித்த மாநிலம் எது? இதற்கான ஆன்சர் தமிழ்நாடு. அடுத்தது, இந்தியா முழுவதும் எத்தனை சதவீத அமைச்சர்கள் மீது குற்ற வழக்குகள் உள்ளன? இதற்கான ஆன்சர் 47%. அடுத்தது, இந்தியாவில் மிக பணக்கார அமைச்சர் யார்? இதற்கான ஆன்சர் சந்திரசேகர் பெம்மசானி. அடுத்தது, தற்போது எந்த மாநிலத்தை சார்ந்த குகி குழு அரசுடன் அமைதி ஒப்பந்தம் செய்தது? இதற்கான ஆன்சர் மணிப்பூர். அடுத்தது,
தற்போது முதல்வர் ஸ்டாலின் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் யாருடைய படத்தை திறந்து வைத்தார்? இதற்கான ஆன்சர் பெரியார். அடுத்தது, இந்தியாவில் எத்தனை சதவீதம் பேர் இதய நோய்களால் உயிரிழந்துள்ளனர்? இதற்கான ஆன்சர் 31%. அடுத்தது, அனுதின் சான்குவி ராகுல் எந்த நாட்டின் பிரதமராக தேர்வு செய்யப்பட்டார்? இதற்கான ஆன்சர் தாய்லாந்து. அடுத்தது, எத்தனை இஸ்லாமிய மாணவர்கள் வெளிநாடுகளில் உயர்கல்வி பயில புதிய திட்டத்தை தமிழக அரசு அறிமுகம் செய்தது? இதற்கான ஆன்சர் 10. இது ஆண்டுக்கு 10 அந்த மாதிரி. அடுத்தது, தற்போது இந்தியா வந்துள்ள லாரன்ஸ் வாங் எந்த நாட்டின் பிரதமர்? இதற்கான ஆன்சர் சிங்கப்பூர். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, உங்கள் நண்பர்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆகஸ்ட் மாதத்திற்கான முக்கியமான 100 கரண்ட் அஃபேர்ஸ் போட்டிருக்கோம். நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோவை இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம், அதை கிளிக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.